வணக்கம். பரனந்தூர் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இஷ்யூ போயிடுச்சு. நம்ம தளபதி வந்து கூட அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாக பூம் ஆச்சு. அதுக்கப்புறமா அரசியல் ஆளுங்கட்சி வந்து அறிக்கை விட்டு அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஓகே. இப்போது மக்கள் வந்து சென்னையில் இருக்கிறவங்க எவ்வளோ முட்டாளாகிறாங்கன்னா, டெவலப் இருக்கணும். நாளைக்கு டெவலப்னு சொல்லிட்டு விவசாய நிலத்தை அழிச்சிட்டா நாளைக்கு சோறுக்கு பற்றி லத்தியா தின்னுவீங்க. நல்லா யோசித்து பாருங்க. பணம் வந்து பணம் இருக்கும், நாளைக்கு சோறுக்கு எங்கே போய் வந்தா ஒரு கேஜி அரிசி 1000 ரூபான்னு வந்த நிலைமையில தான் யோசிப்பீங்க. ஐயோ நல்லா அழிச்சிட்டுமே, விவசாயம் நம்ம பார்க்காத விட்டோமேன்னு. இன்றைக்கி விவசாயம் ஒரு விஷயமும் அவங்க வந்து போராடுறது வந்து மக்களுக்கு நம்மளுக்கோசரம் தான். அவங்க வந்து நம்மளுக்காக சேவை செய்கிறதுக்காக கடவுள் வந்து கொடுத்த ஒரு நேரடி ஒரு விவசாயின்ற ஒரு கடவுள். அவங்களே ஒரு கடவுள் சாணம் தான். ஏன்னா ஒரு பூமியில் வந்து உங்களுக்கு ஒரு பயிர் வைக்க தெரியுமா? ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ லாபம் வரும்னு தெரியுமா? அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் நான் வர வைக்கிறேன், நான் இதை பண்ணுறேன், மயிர் பண்ணுறீங்க. ஏன்னா அப்படியே அப்படியே என்னால் ஒன்றும் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க முடியல. இந்த வீடியோ போட்ட காரணமே, ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான், நான் வரவேற்கிறேன் சென்னையில் உணர் ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டுன்னு. விவசாய அழிச்சிட்டு அந்த மாதிரி ஏர்போர்ட்டே தேவையில்லடா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து குழா தந்தால் தண்ணி வருது. அங்கே காசு கொடுத்தா சென்னையில் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் போனால் சோறு, பீஸா, பர்கர்னு எல்லாம் லொட்டு லொசுக்கும் கிடைக்குது பாரு. அதனால தான் விவசாயம் வந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக மட்டம் தட்டுறீங்க. இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து ஏன் ஒரு மாற்று இடத்தை கண்டுபிடி, இத்தனை ஏக்கர், எத்தனை நீர்வீழ்ச்சி, பழங்காலத்து நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் கிடைக்குமாடா? கிடைக்குமா சொல்லுங்க? புத்தி இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஒரு விஷயம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோன்னா, ஏதாவது ஒரு விஷயம், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக வேறு எதனா ஒரு க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் அருவிகள், ஆறுகளை க்ரியேட் பண்ண முடியாது. கடவுளாக க்ரியேட் பண்ண, அது இயற்கையால் க்ரியேட் பண்ணுது. அதை வந்து அழிச்சிட்டு திரும்ப நம்ம பண்ண முடியும். சரி, ஓகே. அந்த விவசாயியை அழிச்சிட்டு அந்த விவசாயி அங்கேருந்து ஒரு தூக்கின்னு போய் ஒரு இடத்துல வந்து எப்படி அந்த நாடு விட்டு நாடு, ஐயோப்பா, பிரிட்டிஷ்காரன் கூட பண்ணது இல்லையா? கேடு கேட்டால் குழப்பாக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேறு எதனா தொழில் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு பிரிட்டிஷ்காரன் கூட அந்த மாதிரி பண்ண, நாடு விட்டு நாடு, நம்ம நாட்டில் தான் அவன் அடிமையாக கூட வச்சுருந்தானோ. ஆனால் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தான். ஆனால் இங்கே வந்து நம்ம நாட்டிலேயே வந்து அவங்கள எப்படி சொல்கிறது, கொத்தோடு வர்றதுக்கு அவங்க விவசாயி விட்டால் வேறு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அவங்க போய் சென்னையில் போயிட்டு அவங்க ஆட்டோ ஓட்டணுமா, கூலி தொழில் ஆகணும். இதுதான் அவங்க நிலைமை. விவசாயியாக இருக்க விடுங்கடா. ஏன்னா விவசாயி நாளைக்கெல்லாம் சோறுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சோறு இல்லாத போகிற நாளைக்கு ஒரு விவசாயம் வந்து நாட்டில் வந்து கம்மியாக என்ன போகிறாங்க. ஏன்னா டெவலப்னு பேர் டெவலப் இருக்கணும். நான் இப்போ சொல்ல டெவலப் வேணான்றதில்ல, டெவலப் மஸ்ட் அண்ட் ஷுட், பட் அக்ரிகல்ச்சர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டெவலப். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வான ஒரு பதில் கிடைக்கும். இந்த விஷயம் வந்து இந்த வீடியோ என்னென்ன போடுறதுன்னா, அவன் மைக் கேட்சான்னா ஒரு மாதிரி எப்படி பேசுறதுன்னா, எனக்கு டெவலப் ஆகணும், சென்னை வந்து நல்லா பெருசாகணும், ஆகட்டும், நல்லா வரட்டும், பட் அதுக்கான அந்த இடம் இல்லை. அதனால் தளபதி வந்து பேசுனால இன்றைக்கி இவ்வளோ இதாகிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, அவன் மைக் கொடுத்து என்னென்ன பேசுகிறானுங்க. ஒருத்தர் வேணுன்றான், உணத்தை வர வைக்கிறேன் அப்படின்னா, அந்த 10,000 குடும்பத்தை பார்த்தீங்களாடா நீங்கள்? உங்களால் சோறு செய்ய முடியுமா? முடியாது. சாப்பாடு உங்களால் சோறு துண்ண தானே முடியும், ஆனால் சாப்பிட முடியாது. இது வந்து யாருக்குன்னா மக்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன் மாற்று இடம் வந்து எத்தனையோ இருக்குது, மாற்று இடம் பண்ணலாமே. யோசிங்கோ. நாளைக்கு ஒரு விஷயமும் ஆபத்தாக முடியும். விவசாயியை காப்போம், விவசாய கூட இருப்போம். நம்ம அந்த பரநந்தூரை வேறு மாற்று இடம் அந்த இடத்துலேருந்து மாற்று இடத்துல கண்டிப்பாக ஒரு ஏர்போர்ட் வரணும். பட் அந்த இடம்லாம் வேறு இடம் நம்ம வேணால் பார்த்து அரசு ஆய்வு பண்ணி கொடுப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது தொடர்ந்தால் ரொம்ப விளைவுகள் ஜாஸ்தியாகும். தலைவர் போய் அங்கே உட்காண்டாருன்னா விஜய் அவர்கள், இது பயங்கர நேஷ்னல் இஷ்யூ ஆகிடும், சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகிடும். ஸோ
ஸோ விவசாயியை காப்போம், அவங்கள வாழ விடுங்க, விவசாயம் பண்ண விடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.